வாழ்த்துறை வழங்க வருகிறார். அடுத்தபடியாக வாழ்த்துறை இருக்க பாஜகவுடைய மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் செந்தூரன் பாண்டியன் அவர்களை வருக. வாழ்க தேசிய தலைவர் பசுமுத்தேவர் நாமம். அதாவது அண்ணன் அரப்பா என்பதற்கு முன்பாக தி அரப்பா. அதாவது வரும்போது பார்த்தேன் நிறையா தம்பிமார்கள்லாம் வெளியே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போனதுனால வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. தம்பி முருகன் வந்து ஒரு 2-3 மணி வரைக்கும் நடக்குன்னே வந்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் வந்தேன். ஒரு காலத்தில் தி அரப்பா என்று சொன்னால் திராவிட கட்சியிலே இருக்கக்கூடிய கருணாநிதியும் சரி, எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதாவும் சரி நடுங்கிய காலம் என்று ஒன்று உண்டு. அதற்கு காரணம் என்று சொன்னால் அவருடைய எழுத்துக்கள் இருக்கிறதே, அந்த எழுத்து ஒரு வரியிலே 1000 அர்த்தங்களை சொல்லக்கூடிய வகைக்கு எழுதக்கூடிய திறமை படைத்தவர் அண்ணன் அரப்பா அவர்கள். அவர் உறவுக்குரல் என்று புத்தகம் நடத்தினார், மாத இதழ் உறவுக்குரல் என்று நடத்தினார். அந்த உறவு என்றதில் இக் என்பதில் 2 வாள் சுருவி இருக்கும். அந்த உறவை இணைக்கக்கூடிய அளவிற்கு உறவு குரல் என்று நடத்தினார். அது மட்டுமல்லாமல் அண்ணனை சந்திக்கிற போது எனக்கு 28 வயது. 1988 அண்ணன் அரப்பா அவர்களை சந்திச்சேன். அந்த காலகட்டத்தில் தேவர் சமூகத்தினுடைய அங்கீகாரம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியான காலம். திராவிட கட்சிகளிலே முழுமையாக அடிமைப்பட்டு கிடந்த ஒட்டுமொத்த தேவர் சமூகத்திற்கு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்தார். அது மட்டுமல்லாமல் கல்லர் மறவர் அகமுடையோர் இந்த பிரிவினையை முதலில் போக்க வேண்டும் என்பதற்காக 88 அண்ணனுடன் பயணத்தை தொடங்கிய பொழுது அனந்தநாயகி, பொன் பரமகுரு, சீனிச்சாமி தேவர் தலைவரான காலத்தில் மிகப்பெரிய எழுச்சியும் மிகப்பெரிய கூட்டங்களும் இந்த சமூகத்திற்கு கூடிய காலம். அந்த காலத்தில் என்ன நடக்குன்னா, நம்ம ஆட்களில் உறவு முறைகளில் புறாமே விசேஷங்களுக்கு அழைப்புதல் அடிப்பாங்க. அடிக்கிற போது மீனாட்சி சிலையை போடுவாங்க, இல்லைன்னா அழகர் படத்தை போடுவாங்க. இந்த மாதிரி கடவுள்கள் படங்களை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அன்னை ஒரு நாள் இரவு வந்து அவருடைய இருக்க வீட்டுக்கு என்னையும் அருமை மைத்துனர் வல்லரசையும் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். எப்பா வாங்க, நான் ஒரு படம் தர்றேன். அந்த படத்தை அப்போ பூராமே கையில் மிஷின் வந்து கையில் ஓட்டுறது தான் பிரிண்டிங். இப்போ உள்ள பிரிண்டிங் மாதிரிலாம் கிடையாது, எழுத்து கோர்வையாக சேர்த்து கையிலே ஓட்டக்கூடிய காலம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, சீனிச்சாமி தேவர்கள் வீட்டில் வந்து 4 புகைப்படம் இருக்கும். அவர் உட்காந்துருக்கனால சீனிச்சாமி தேவருக்கு பின்னாடி 4 ஃபோட்டோ வச்சிருப்பார். நேதாஜி, தேவர், மருதுபாண்டியர், மூக்கையா தேவர். இந்த படங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அதை நெகட்டிவ் போட சொன்னார். போட்டுட்டு அந்த 3 படத்தையும் கொண்டு வந்து தேவர், மருதுபாண்டியர், மூக்கையா தேவரை 3 வட்டத்தில் இதை யார்கிட்டையாவது கொடுத்து ஆர்ட் பண்ணிட்டு வானார். 92 அந்த படத்தை எடுத்துக்கிட்டு ஆர்டிஸ்ட்டை பல பேரை போய் பார்த்தேன், யாருமே கிடைக்கல. அப்போ ஒரு நண்பர் சொன்னார், நம்ம மீனாட்சி தேட்டர் பள்ளம் இருக்கிற இடத்துல அமிர்தம் தேட்டருக்கு எதிர்த்தாப்புல அண்ணன் நவமணி அண்ணன் ரொம்ப கவனம், அண்ணனை சொல்ல மறந்துட்டேன், எங்களுக்கெல்லாம் குருநாதர் என்ன. அந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு முஸ்லீம். நம்ம 3 பேர் படத்தையும் கொண்டு அவர்கிட்ட வரைய கொடுக்குறோம்போ அவர் என்ன சொல்ல போறாரோன்னு தெரியலன்னு சொல்லி அந்த 3 படத்தையும் கொடுத்த உடனே அவர் பார்த்துட்டு யார் இந்த புகைப்படத்தை கொடுத்தான்னு கேட்டார். அண்ணன் அரப்பா அவர்கள் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அண்ணன் அரப்பா அவர்களுக்கும் அந்த ஓவியருக்கும் சம்பந்தமே கிடையாது, பழக்கம் கிடையாது. அண்ணனுக்கு தெரியாது அவரை. அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய சொந்த ஊர் காளையார் கோயில், என் முன்னோர்கள் அனைவருமே அகமுடையர் சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த 3 படத்தையும் ஒருங்கிணைச்சு இன்னைக்கு இந்த படத்தை நான் வரைஞ்சு கொடுத்துட்றேன். ஆனால் இனி வரும் காலங்களில் அண்ணன் அரப்பா அவருடைய சிந்தனை கண்டிப்பாக ஜெயிக்கணும், இந்த முக்குளத்தூர் சமூகம் ஒற்றுமை அடையணும்னு சொல்லி அந்த முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர் சொன்னார். நான் கூட ஏதோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அந்த 3 படத்தை வரைஞ்சிட்டாரு.
வரைஞ்சிட்டு என்ன பண்ணார், கீழே மனித சமூக ஒற்றுமையே எங்களுக்கு பெருமைன்னு ஒரு லெட்டர் அவராக எழுதியிருந்தார். இதை பார்த்துட்டு என்னப்பா இது இப்படி எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு, இது முத்துராமலிங்க தேவர் சொன்ன வரிகள் தான் இது. மனித சமூக ஒற்றுமையே எங்களுக்கு பெருமை அப்படின்னு அந்த வரிகளை சொன்னது முத்துராமலிங்க தேவர் தான். ஆனால் நீங்கள் வரையக்கூட 3 பேருக்கும் இந்த வரிகள் பொருந்தும். அதனால அரப்பான் என்ற நான் சொன்னேனே சொல்லுங்க, அந்த 3 படத்துக்கு கீழே அந்த வரிகளை போட சொல்லுங்க. அன்னைக்கு மனித சமூக ஒற்றுமையே என்று அடையாளப்படுத்தி அரப்பானன் கொடுத்த அந்த படம் தான் இன்னைக்கு வரைக்கும் முக்குளத்தோர் 3 பேர் படத்தை போடுன்ற அந்த சிந்தனை உருவாக்குனது அண்ணன் அரப்பா அவர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தனியா தேவரை போடுவாங்க, தனியா மருதுபாண்டியரை போடுவாங்க. நம்ம உசிலம்பட்டி மக்கள் மட்டும் தேவரையும் மூக்கையா தேவரும் போடுவாங்க. ஆனா அதற்கு பிறகுதான் முக்குளத்தோர் என்ற அடையாளம் காணக்கூடிய அந்த 3 பேர் படத்தையும் ஒன்னா போட்டு அடிச்சாதான் இந்த சமூகத்திற்கு அரசியல் ரீதியான பார்வை நம் மீது விழும் என்ற ஒரு சிந்தனையை உருவாக்கிய சிந்தனையாளர். இப்போ பேசும்போது எல்லாரும் சொன்னாங்க, அண்ணனை அரசியல் ரீதியாக பயன்படுத்திக்கிட்டோம், ஆனால் அவர் அண்ணன் இருக்கக்கூடிய இடங்கள் என்பது வேறு அப்படின்னு சொல்லி நான் வந்தவொன்னு 2 பேர் பேசும்போது சொன்னீங்க. அண்ணனை நம்ம பயன்படுத்திக்கிறவே இல்லையா, அதான வேதனை. அதாவது அருண்மொழி தேவன் இந்த உட்கார்ந்திருக்காப்புல சிந்தனையாளர் கதிரேசன் அவருடைய புதல்வன், இவர் தம்பி, அவங்க அப்பா அண்ணன். இந்த 2 குதிரைகள் தான் ஒட்டுமொத்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேவர் சமூகத்தை இழுத்து கொண்டு போனவங்க 2 பேர் தான். அந்த காலத்தில் சிந்தனையாளர் ஒரு டைட்டில் கொடுத்தோம்னா அது பொறியாளர் கதிரேசன் எங்க இருக்கிற மக்களும் சொல்லுவாங்க. ஆனா இவர்கள் 2 பேரும் இந்த சமூகத்திற்கு ஆற்றிய பணி என்பதை முழுமையாக இந்த சமூகம் பயன்படுத்தி கொண்டதா என்றால் நிச்சயமாக இல்லை. அதாவது இன்னைக்கு போராட்டம் நடத்துற சிவகங்கையில் மாமன்னர் மருதுபாண்டியருடைய சிலையை சிவகங்கை மண்ணிலே கண்டவனுக்கெல்லாம் சிலை இருக்கு, மருதுபாண்டியருக்கு சிலை இல்லையே அப்படின்னு வேதனைப்பட்ட காலம் ஒன்று உண்டு. அந்த காலத்தில் சீனிச்சாமி தேவருக்கு பிறகு 1997 டாக்டர் சேதுராமன் அவர்களை தலைவராக கொண்டாடணும் அப்படின்ற சிந்தனையை உருவாக்கியவர் அண்ணன் அரப்பா அவர்களும் அண்ணன் கதிரேசன் அவர்களும். அருமை எனது அண்ணன் சோமசுந்தர கணேசனுடைய பையன் இங்கே உட்கார்ந்துருக்கிறான். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன காரணம்னா, எங்களோடு பயணிக்கப்பட்டவர்களுடைய வாரிசுகள் இன்னும் அந்த சமூக பணியோட சமூக சிந்தனையோடு இங்கே உட்கார்ந்துருக்கீங்கன்றது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. 97 சீனிச்சாமி தேவருக்கு பிறகு மருத்துவர் ஐயா சேதுராமன் அவர்கள் தலைவராக வர வேண்டும் என்ற சிந்தனை எதனால் உருவாகினது, அந்த சிந்தனையை உருவாக்குனதனுடைய உள்நோக்கம் என்ன அதாவது நைட்டு திருவனந்தபுரத்தில் தேவர் பேரவை கூட்டம் நடத்திட்டு அங்கிருந்து ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு காரை பிடிச்சி காரில் வந்துகிட்டு இருக்கிறோம். சரியாக இரவு 1:30 மணி. ஒரு இடத்துல சிறுநீர் கழிக்கிறதுக்காக எல்லாரும் இறங்குறோம். அப்போ கதிரேசன் கேட்குறாரு அரப்பான்ட்ட, அரப்பா இப்படியே போய்கிட்டே இருந்தது சரியா வராதுப்பா அப்படின்னாரு. என்ன சொல்லுங்கண்ணேன்னு கேட்குறாரு அரப்பான்னு. நாங்கள்லாம் அப்போ அந்த பருவ வயசு தானே. அப்போ சொன்னார் கதிரேசன் அரப்பான்ட்ட, இந்த தேவர் சமூகம் 3 பேர் ஒன்னா சேரணும்னா தேவர் பேரவைக்கு ஒரு கள்ளர் தலைவராக வந்துட்டார், ஒரு மறவர் தலைவராக வந்துட்டார். 3 பேர் ஒற்றுமையா இருக்கணும்னா ஒரு அகமுடையர் ஒருத்தரை தேவர் பேரவைக்கு தலைவராக கொண்டாடுன்ற சிந்தனை இரவு 1:30 மணிக்கு ஏதோ ஒரு காட்டுக்குள்ள உதயமானவரோட விளைவு தான். மறுநாள் காலையில் அரப்பாண்ணே கதிரேசனை நானும் டிராவல்ஸ் முத்துசாமிலாம் டாக்டர் சேதுராமன் ஐயாட்ட போனோம். அப்ப தேவர் பேரவையுடைய மாநில துணைத் தலைவர் ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் இதை மருத்துவர் ஐயா எனக்கு 2 வருட காலம் அவகாசம் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது கூட அண்ணன் அரப்பா அவர்களும் அண்ணன் கதிரேசன் அவர்களும் கட்டாயப்படுத்தி 97 இதே தாய் முகாம்பை நம்ம உறவினருடைய மண்டபத்தில் வச்சு தான் தேர்ந்தெடுத்த தேவர் பேரவையினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த முக்குளத்தூருடைய ஒற்றுமை கல்லர் மரவர் அகமுடையர் பட்டியலில் மருத்துவர் ஐயா தலைவராக வரணும்னு சொல்லி அன்னைக்கு அந்த உருவாக்குதலை கொண்டு வந்தவங்க இவங்க 2 பேரும். இவ்வளவுலாம் வந்துச்சுல. அதற்கு பிறகு என்னை போன்றோரை, செந்தூர் பாண்டியனை போன்றோரை மூர்க்க குணமாக ஒரு காட்டுமராண்டி சிந்தனையாக இருந்த என்னை போன்றோரை ஆக்கப்பூர்வமான எழுத்தாளனாகவும் ஆக்கப்பூர்வமான பேச்சாளராகவும் மாற்றியவர் அண்ணன் அரப்பா அவர்.
இன்னைக்கு நான் வர்ற தம்பி ராஜகுமார் வந்தவுடனே சொன்னார், முருகன் பேசுகிற போது முதல்ல மூமுகான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. நான் தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி அதை சொல்லாதீங்க, அப்படியே வைங்க. என்ன பயணித்த காலங்களில் கடைசி காலம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதனால் நான் கட்சி மாறி பாரதிய ஜனதா கட்சிக்கு போனேன். அங்கே போகும்போது என் பேர் செந்தூர் பாண்டியன் தான், எங்கள் அப்பன் பேர் முனிசாமி. இவங்க எல்லாரோடையும் பயணிச்சவர். 78 வந்து தேவர்பேரை துவக்குற போது எங்கள் அப்பன் தான் வரவேற்புரை சென்னையில். அது அண்ணன் அரப்பா அண்ணன் கதிரேஷ் அண்ணன் எல்லாருக்குமே தெரியும். அப்போ மருத்துவர் ஐயா சேதுராம் அரப்பா இங்கே வாங்க, கதிரேசனை கூப்பிடுங்கன்னு 6வது மாடியில் போட்டு கூட்டம் போட்டு, எல்லாம் ரைட்டு தான், சிவகங்கையில் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம காரியத்தனமாக இருக்கிறோம், அங்கே மருதுபாண்டி சிலை வச்சே ஆகணும், இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி இன்னைக்கு மருத்துவர் ஐயா அலுவலகத்தில் இன்னைக்கு 2 பேர் இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கும். அந்த சிலையை நான் தான் பிபி குளத்தில் 13,500 ரூபாய்க்கு பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அந்த பணத்தை கொடுத்து விடுவது அண்ணன் சித்தையா அவர்கள். அந்த சிலையை தூக்கிட்டு போய் டிராக்டரில் வச்சு இதே சிவகங்கை மண்ணில் 45 நாள் எல்லாரும் சுற்றுப்பயணம் போய் மக்களை திரட்ட வேண்டும் என்பதற்காக மைக்கை பிடிச்சி கிராமமாக கத்துனோம். இந்த சமூகம் இந்த சிந்தனையையும் இவர்களையும் பயன்படுத்தியதா? பயன்படுத்தல். சரியா? ரைட். இந்த சமூகத்திற்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும். இதுல இவர்கள் அனைவருடைய முயற்சியால் உடனிருந்தவன் நானும். வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வாண்டையார், இங்கே இருக்கக்கூடிய ஐயா மருத்துவர், கடைக்கோடியில் இருக்கக்கூடிய சேதுராம பாண்டியன், காரைக்குடியில் இருக்கக்கூடிய SR தேவர், இப்பேற்பட்ட முக்கியஸ்தர்களை பூரா திரட்டி மூவேந்தர் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முழு மூச்சாக கிட்டத்தட்ட 2.5 மாசம் அரப்பானன் கதிரேசன் தூங்கல அந்த பைலா எழுதுறதுக்கு, அந்த கொடியை கலர் பார்க்கிறது. மிகப்பெரிய எழுச்சி. மூவேந்தர் முன்னேற்ற கழகம் இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் திராவிட கட்சியில் ஆட்சி அமைக்க முடியாது என்ற ஒரு நிலை. அதையாவது நம்ம முழுசா பயன்படுத்திக்கிட்டோமா? அது குறை நிறை யாரிடம் இருக்கிறது என்பது பிறகு, தொண்டர்களிடம் இருக்கிறதா தலைவர்களிடம் இருக்கிறதா என்பது பிறகு. ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டோமா அப்படின்னா அதுவும் இல்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அரப்பா அண்ணன் இப்ப ஒருத்தர் பேசும்போது சொன்னார், அரப்பா அண்ணன் வந்து இதுல இல்லாம வேற எங்கேயோ இருந்தாருன்னா எங்கேயோ போயிருப்பாரு. தேவர் சமூக மக்களுக்கு நடராஜன் என்பவர், சசிகலா நடராஜன் என்பவரை அடையாளப்படுத்தியவர்கள் இவர்கள். ஏன்னு சொன்னால் அந்த சமூகத்திற்கு அவர்களால் ஒரு அங்கீகாரம் கிடைத்திடாதா என்ற ஒரு சிந்தனை இல்லை. தொடர்ச்சியா இன்னைக்கு 68 வயசு. பலமுறை நானே அண்ணன்ட்ட கேட்பேன். இடையில ஒரு ட்ரிப் அண்ணனுக்கு ஒரு விபத்து நடந்துருச்சு காலில், காரைக்குடி பக்கத்தில். அதுக்கு பிறகாவது கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு பாருங்களேன் அப்படின்னு கால் சௌரியமான திருப்பி ஒரு அம்பாசிடர் எடுத்து அவரோட திருப்பி பயணிக்க போயிட்டார். இன்னைக்கு என்ன ஒரு வேதனையான விஷயம் என்று சொன்னால், தொடர்ச்சியாக 35-40 ஆண்டு காலம் இந்த சமூகத்திற்கு உழைத்தவருடைய குடும்பங்களும் உழைத்தவர்களும் இன்றும் அதே நிலையில் தான் இருக்கிறோமே தவிர எந்த விதமான மாற்றத்திற்கு நாங்களும் வரவில்லை, மக்களும் அரசியல் ரீதியான விழிப்புணர்வோடு வரவில்லை. ஒரு நாளும் இரவு தூங்குற போதெல்லாம் மிகப்பெரிய வேதனைப்பட்டு தான் தூங்குவோம். நீங்க மக்களை திரட்டுவது எப்படி, மாநாடு நடத்துவது எப்படி, வீரமாக பேசுவது எப்படி, மக்கள் மனதிலே உணர்வுகளை கொண்டு செல்வது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தது பூரா நீங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் கட்டமைப்புக்கு வந்துட்டான். தேவர் சமூகம் மட்டும் இன்னும் 0ல தான் இருக்கிறோம். இதற்கு யார் காரணம்னு இப்ப வரைக்கும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு ரெமடியே தெரியல. இனி வர்ற காலங்கள் ஒன்றும் இல்லை. இந்த பிஜேபி விஷயத்தை சொல்றது மறந்துட்டேன். பிஜேபியில் சேர போனேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், எங்க மூமுக செந்தூர் பாண்டியன் போட்டிருக்கீங்களே, நீங்க மூமுகலேருந்து வந்ததுனால இப்படி போட்டீங்கன்னா பிஜேபியில் ஒரு மாதிரியா நினைப்பாங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். அப்பா நான் மூமுகான்னு போட்டது அந்த மூமுக கிடையாது. எங்க அப்பன் பேர் முனிசாமி, எங்க அம்மா பேர் முனியம்மா, என் ஊர் கருசப்புலி, மூமுக. சிரிச்சுட்டாங்க. நீங்க எங்க போனா அந்த மூமுக அடையாளத்தை விட மாட்டியா அப்படின்னாரு. உடல் இந்த உடம்பு மண்ணில் போகும் வரை மூவேந்தர் முன்னேற்ற கழகமும் மூவேந்தர் மக்களுக்காகவே
எதிலிருந்தாலும் சிந்திப்பேன், பயனாற்றுவேன் என்று சொல்லி அண்ணனுக்கு நமக்கு அந்த அளவுக்கு வாழ்த்துறதுக்கெல்லாம் வயசில்லை. அன்னை காலை தொட்டு வணங்கி இன்னும் ஒரு 40-50 ஆண்டு காலம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.